நான் இன்றைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழில் விவசாயம் தான். என்னுடைய நிதிலேயே பயோடேட்டா கேட்பாங்க. எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சிஎம் இருந்தாலும் சரி, அது அமைச்சராக இருக்கும்போது, எம்எல்ஏ எம்பி இருக்கும்போதெல்லாம் நான் விவசாயி தான் நான் கொடுத்தேன். விவசாயி தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை போல நானும் தீவிர விவசாயியாக இருந்தவன். சாதாரணமல்ல, தீவிரமாக நான் பாடுபட்டவன். அதில் நெல் எப்படி சாகுபடி செய்கிறது, கரும்பு எப்படி சாகுபடிது, வாழை, மஞ்சள், பாக்கு, அதே மாதிரி மிளகாய் எல்லாமே பயிரிட்டுக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா நிறைய ட்ரைனிங் கொடுப்பார். நாம் தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு வேலை சொல்ல முடியும். நமக்கு முதல் விவசாயம் தெரியணும். அப்போ தான் நமக்கு கூட இருக்கிறவர்களுக்கு அதை சுட்டி காட்ட முடியும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து நான் படிக்கின்ற காலத்திலிருந்தே விவசாய பணியில் ஈடுபட்டு அதன் விளைவாகத்தான் எனக்கு இந்த உங்களுடைய ஆதரவால் முதலமைச்சர் பதவி கிடைக்கின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி எனக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு சிறப்பான திட்டங்களை விவசாயிக்கு வழங்க வேண்டும். அதனால் விவசாயிகள் நலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களால் முடிந்த செய்தி கொடுத்தோம்.